விஜய் அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி நானும் ஆட்சியை பிடிப்பேன், அண்ணா எப்படி 60களில் அந்த ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் எப்படி 70கள் டு அந்த இதில் இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்க அந்த செய்திகள் எல்லாத்தையும். இப்போ நியூஸ் பேப்பர் படித்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது பூரா. இப்போ பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு மாபெரும் மனிதர், அந்த மனிதர் வந்து தமிழ் கற்றுக்க போகிறாருங்கிறது தமிழ் உலகத்துக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. தமிழுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் தமிழ் பேசுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு உலகம் பூரா பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாப்புலர் மேன். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுன் எல்லா கட்சிகளிலும் இருந்துட்டு இன்றைக்கி இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன், இந்த கட்சியை நான் அதே மாதிரி பார்த்து இது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பொழப்ப ஆக விஜயை பற்றி அவங்க யாரும் எதுவும் பேசலை. விஜய் ஆட்சிக்கு வருவார் அப்படி சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட அளவில் ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னால், சினிமா வச்சுக்கிட்டு பெருசாக வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, துணை முதல்வரெல்லாம் வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் பார்த்தா விஜய்க்கு அந்த எச்சரிக்கை கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ண மாதிரி நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு அவர் தான் உதயநிதி தான் ஆகிட்டாரு. ஆக வேணும்னு ஆசைப்படுறது இவர் தானே, விஜய் தானே சொல்கிறேன். விஜய் தானே கிண்டல் பண்ணியிருக்காரு அவரு. ஆக அவர் கட்சியில் உட்காந்துக்கிட்டு அவர் காசை சாப்பிட்டுக்கிட்டு அவர் கட்சியில் வளர்த்துக்கிட்டு அவரே கிண்டல் பண்ணி பேசுகிற சாமர்த்தியம் ஆதவ அர்ஜுனுக்கு தான் வந்துருக்குது.